ஒரு கிராமத்தில் ஒரு மேய்ப்பன் இருந்தான். அவனிடம் 100 ஆடுகள் இருந்தன. அவன் ஒவ்வொரு ஆட்டையும் பெயர் சொல்லி அழைப்பான். அவை அவன் குரலை அறிந்து பின்தொடரும். அவனுக்கு ஆடுகள் உயிரைப் போல மதிப்பானவை. அவன் தினந்தோறும் அந்த ஆடுகளை பசுமையான புல்வெளிகளில் மேய்த்து அவற்றின் பசியை ஆற்றுவான். தினந்தோறும் மாலையில் ஒவ்வொரு ஆடுகளையும் கவனமாக பார்த்து அணைத்து, ஆடுகளும் சரியாக இருக்கின்றனவா என எண்ணி பண்ணையில் கொண்டு போய் சேர்ப்பான். இவ்வாறிருக்கும்போது ஒரு நாள் மாலையில் ஆடுகளை எண்ணி பார்த்தபோது ஒரு ஆடு காணாமல் போயிருந்தது. ஒரு ஆடுதானே தொலைந்துவிட்டது, தன்னிடம் இன்னும் 99 ஆடுகள் இருக்கின்றதுதானே என எண்ணி அதை சாதாரணமாக விட்டுவிடாமல் அதை தேடி கண்டுபிடிக்க முயன்றான். அப்போது இருள் விழத் தொடங்கியிருந்தாலும் மேய்ப்பன் 99 ஆடுகளை பாதுகாப்பான இடத்தில் விட்டுவிட்டு அந்த ஒரே ஆட்டை தேட புறப்பட்டான். மலைகள், காடுகள், கற்கள் நிறைந்த பாதைகள் எங்கும் அவன் தேடினான். என் நாடே என்று கூவி அழைத்தான். இறுதியில் ஒரு பள்ளத்தில் சிக்கியிருந்த ஆட்டின் அழுகுரல் கேட்டது. மேய்ப்பன் மகிழ்ச்சியுடன் ஓடி அந்த ஆட்டை தூக்கி தன் தோள்களில் சுமந்து கொண்டு வந்தான். அவனின் முகத்தில் கோபம் இல்லை, அன்பும் ஆனந்தமும் மட்டும் இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் அவன் அயலாரை அழைத்து, என் காணாமல் போன ஆடு கிடைத்தது, என்னுடன் மகிழுங்கள் என்று சொன்னான். இயேசு இந்த உவமையை சொல்லி, தவறிப்போன ஒரே மனிதன் மனம் திரும்பும்போது வானத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் என்று போதித்தார். யாரும் தேவனுக்கு சிறியவர்கள் அல்ல. தவறிப்போன ஒருவரையும் அவர் தேடி அன்போடு மீட்டு மகிழ்கிறார்.